ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெய்லி 700 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. ஷாப் 101. இது வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் 101 டிஜிட்டல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேக் மணி ஆஃப். இந்த அப்ளிகேஷன் ஒரு செம்மையான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ண மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் மணி எய்ம் பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்து ஒவ்வொரு மாதமும் 25,000 வரைக்கும் சம்பாதிக்கணும் ஆஃபில் போட்டிருக்காங்க. இது கன்ஃபார்ம் முடியுமா அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடும்போது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்லாம் குரூப் சேலைகள் இந்த மாதிரி எடுப்பாங்க. அதுவும் போக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் வந்து என்ன ட்ரெண்டிங்கில் மக்கள் வந்து எதை எதிர்பார்க்காங்கன்னா, மொபைல் ஸ்டாண்டை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அந்த மொபைல் ஸ்டாண்டை கூட இதில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா, நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டே போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிட்டே போங்க. உங்களுக்கு இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 266 ரூபா இதோட டிஷர்ட் ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 248 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மணி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்படியே நீங்கள் அப்படியே பின்னாடியே போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சும்மா சாம்பிளாக தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷூ வந்து யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுறீங்க, அவங்க வாங்குறாங்க. அவங்க வாங்கும் போது இதை எப்படி அவங்களுக்கு போய் சேர்க்குறது? இதை நம்ம வாங்கி அவங்கள்ட்ட போய் 683 ரூபா வாங்கணுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்களோட அட்ரஸை கொடுத்து அவங்க வீட்டுக்கு நம்ம போக வச்சிடலாம். அவங்களுக்கு டெலிவரி பாய் வந்து பார்த்திங்கன்னா 683 ரூபா டெலிவரி பாய் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா 621 ரூபா. கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து 621 ரூபா. இது நம்மளோட ப்ரைஸு. ஏன்னா நமக்கு எய்ம் பண்ண வேண்டிய பைசா. இப்போ 621லேருந்து 683 ரூபா அதுக்கு உள்ளான பைசா மட்டும் நம்ம கமிஷனு. இதுதான் இதோட விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஈரான் கொடுக்குறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளையரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 721 ரூபா தான். 721 ரூபா. கஸ்டமர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் ப்ரைஸ் நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 721 ரூபா. எனக்கு 109 ரூபா வேண்டாம், ஒரு 25 ரூபா இருந்தால் போதும். ஏன்னா ஒரு 5 பேர் வாங்குறாங்க. 5 பேர் வாங்கினாங்கன்னா எனக்கு 25 ரூபா போதும். அப்படிங்கும் போது இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 746 ரூபா தான் போகும். அவங்க கொடுக்க வேண்டியது வந்து வெறும் 746 ரூபா தான் கொடுப்பாங்க. யுவர் மார்ஜின் நமக்கு என்ன தேவை, 25 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கான்ஸ்டபிள் இருந்தீங்கன்னா 25 ரூபா போதும், நான் 10 ஷூ ஆர்டர் பண்ணதேன், நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த மாதிரி எய்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியா தெரியும்னு நினைக்கிறேன். சப்ளையர் ப்ரைஸு, யுவர் மார்ஜின், நம்ம மார்ஜின், நமக்கு என்ன எவ்வளோ கமிஷன் தேவை, இதில் 25 ரூபா கொடுத்துட்டு டவுன் கொடுத்துக்கோங்க. டவுன் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ டவுன் கொடுத்துட்டு ஃபேஸ்புக் போங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறீங்க. அது இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நான் உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூக்கு வந்து கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் தான் போகும். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தேரம் பேசலாம். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் ரேட்டு 683 ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க ஓகே எனக்கு இந்த ஷூ ஆர்டர் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டீங்கன்னா நீங்கள், ஏன்னா ப்ரைஸை பார்த்துச்சுன்னா நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியாது. அதனால் அவன் ப்ரைஸை காட்ட மாட்டான். நீங்கள் இந்த ஷூ உங்களுக்கு வேணுமான்னு மட்டும் சொல்லுங்கள், எத்தனை நம்பர், இதை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு அட்ரஸை கொடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஷூவை வந்து நான் ஆர்டர் பண்ணதேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நவுன்னு கொடுக்கேன். ஆர்டர் நவ் கொடுத்துட்டு இப்போ வந்து சைஸ் இந்த நான் சொன்ன மாதிரியே சைஸ் என்ன சைஸு 10 இன்ச்சு 10 அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துருச்சு. 9 இருக்குது. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ஷூ இங்கே வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு 25 ரூபா அதெல்லாம் வேணும், நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஈரான். இப்போ வந்து அவங்களோட அட்ரஸ் கொடுக்கணும், கஸ்டமரோட அட்ரஸ் கொடுக்கணும். கோட் டு கார்டு அவங்களோட அட்ரஸ்ஸு. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, ரிவர்ஸ் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அட்ரஸ்ஸு. இப்போ நான் இத்தனை பேருக்கு நான் ஆன்லைனில் இந்த சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அந்த எல்லாமே சேர்ந்து வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இத்தனை இது ஆனால் இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. இந்த 3 இது கேன்சலில் நான் உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சுட்டேன். இந்த ஷூக்காண்டி நான் நெக்ஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். ஷூக்கு மட்டும்தான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஷூக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நிறைய லிங்கை ஆன் பண்ணணுன்னா அந்த எல்லா பொருள்களும் வருது. இப்போ நீங்கள் ஷூக்கு மட்டும் கொடுத்துட்டு கஸ்டமரோட நேமு, ஃபோன் நம்பரு, ஹவுஸோட பில்டிங் நேமு, காலனி என்ன ஸ்ட்ரீட்டு, பின்கோடு, அவங்களோட பின்கோடு, லேண்ட்மார்க் கொடுத்து முடிச்சுட்டு பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த பொருள் போய் சேரும். சரி, அவங்க வாங்கி ஓகே பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் மூலிமா பணம் வந்துடும். அப்ளிகேஷன் மூலிமா பணம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் வாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாப் 101 கிரெடிட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 141 ரூபா.
யுவர் பேமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்குமே பேங்க் டீட்டெயிலே கொடுக்கல. இப்போ வந்து நம்ம பேங்க் டீட்டெயிலை கொடுத்துடணும். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து வாங்கி முடிச்சோன்னா உங்களுக்கு அப்படியே இங்கே கிரெடிட் ஆகும். ஷாப் டு பேங்க் டீட்டெயிலு, இப்போ பேங்க் டீட்டெயிலை கீழே கொடுத்துக்கோங்க. இப்போ ஷாப் டு கிரெடிட்டு ₹141 நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுருக்கீங்க. இது எல்லாமே கஸ்டமர் வாங்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துட்டு யுவர் நேம் ப்ளீஸ், யுவர் பேங்க் அக்கௌண்ட்டு, யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அகைன், என்டர் யுவர் பேங்க் ஐஎஃப்சி கோடு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைனா ஃபேஸ்புக் செக்யூ, இது ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஹோல்டருக்கு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏம் பண்ண அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உண்டான ரெவென்யூவை தனியாகவே கையில் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்ளிகேஷனோட ஃபுல் டீட்டெயிலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஓகே பாய்.